சிம்மம், அசிங்கம், அவமானம், ஜாக்கிரதையா இருங்க. சிம்மராசிக்கு என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அதான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கொஞ்சம் கவனமா கேளுங்க, அவசரப்படாதீங்க. அண்ட் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சிம்மராசி காலச்சக்கரத்துடைய 5வது ராசிங்க. 5 அப்படின்னாலே காதல் தாங்க. சிம்மராசிக்காரங்க மாதிரி யாராலையும் காதலிக்கவே முடியாது. காதலிக்காதே மனசே காதலிக்காதே அப்படின்ற மாதிரிதான். ஏன்னா சிம்மம் பாருங்களேன், 20 வயசுல இருந்து 60 65 வயசுல இருக்கவங்க கூட அந்த ஒரு காதல் அப்படின்ற உணர்வு ரொம்ப அதிகம். இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு உணர்வுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த சிம்மம். துலாம் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறதோ அதே மாதிரி சிம்மம் முக்கியத்துவம் கொடுக்கும். தன்னுடைய காதலனா இருந்தாலும் சரி, காதலியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை முதன்மையா செய்யக்கூடியது சிம்மம். இது வெளியிருந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, கண்ட்ரோல் பண்றாங்க, இவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்காங்க. பட் ஆக்சுவலா ரீசன் அப்படி கிடையாது. இது கண்ட்ரோல் கிடையாது, ப்ரொடெக்ஷன் சொல்லலாம். பிகாஸ் சிம்மத்துல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்குமே என்ன நடந்துட்டு இருக்கு சிம்ம ராசிக்கு பொதுவா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ராசியில கேது இருக்க.